கன்னிராசியில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது உடல் நலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். அது உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்பூத்திகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது என்ன விதமாக ஏற்படுது அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் அசதின்றது அதிகமாகவே ஏற்படுத்த தான் செய்யும். அப்புறம் இந்த கால் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். உடல்நலம் பொறுத்தவரையும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி தான் தேவையில்லாத விஷயங்களில் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அதிகமாக டென்ஷன் ஆகிறது, அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள். அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்களுக்கு டைமுக்கு சாப்பிடுங்க. ஏன்னா கண்ணியில் பிறந்திருக்கவங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டைமுக்கு சாப்பிட்ற பழக்கம்ன்றதே இருக்கவே இருக்காது. 2 நாள் சாப்பிடாமல் உட்காந்துருந்தாலும் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் பார்த்திங்கன்னா தெம்பாக உட்காந்துருப்பாங்க. அப்படியால் தான் அந்த கண்ணியில் பிறந்திருக்கவங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதிகமாக வேலைகள் அன்றைக்கே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு முடிவெடுக்கிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு ஒரு மனுஷனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. இன்றைக்கி ஒரே நாளில் நான் எல்லா வேலையும் தீர்த்து முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த கங்கணம் கட்டிகிட்டு இறங்கக்கூடாது. புரியுதுங்களா? அந்த ஒரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் தாராளமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். பொதுவான பலன்களாக சொல்லணும் அப்படின்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பெரிய அளவில் உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான். உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் தான் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.